பாஸ்கா காலம் 3ஆம் ஞாயிறு. திருவழிபாடு 2ஆம் ஆண்டு. முன்னுரை. உயிர்த்தெழுந்த நம் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் உயிர்ப்பு காலத்தின் 3ஆம் ஞாயிறு திருப்பலிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். இயேசுவின் உயிர்ப்பை முழுமையாக ஏற்று உண்மையான இறைமகனாகிய அவரை பின்தொடர இன்றைய திருவழிபாடு நமக்கு அழைப்பு விடுகிறது. இறைவன் இயேசு நம் வாழ்வின் சந்தேகங்கள், சிக்கல்கள் அனைத்திற்கும் தீர்வு வழங்குபவர். நம் வாழ்வின் பயம், அச்சம், கலக்கம் இவை அனைத்தையும் அகற்றுவார். நம் கவலை எல்லாம் நீங்கும், அச்சம் அகலும், அமைதி அதிகரிக்கும். இயேசுவின் அனுபவத்தை பெற்று நாமும் உயிர்ப்பின் மக்களாக வாழ வரம் வேண்டி இந்த திருப்பலியில் பங்கேற்போம். இன்றைய திருப்பலியானது மரித்த டேவிட் இவருடைய ஆழ்மை இளைப்பாற்றிக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உயிர்த்த இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பங்கு இறை மக்களே, இன்று நாம் அனைவரும் உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய 3வது ஞாயிற்றுக்கிழமையிலே இருக்கின்றோம். உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் அனைவருக்கும் புதிய நம்பிக்கையையும் புதிய வாழ்வையும் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டவராக இருக்கின்றார். எனவே பாஸ்கா காலத்தில் இருக்கின்ற நாம் அனைவரும் உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மக்களாக மற்றவர்களுக்கு அவருடைய வாழ்க்கையிலே புதிய நம்பிக்கையையும் புதிய வாழ்வையும் அவர்களுக்கு புது பொலிவில் கொடுக்கக்கூடிய மக்களாக வாழ இந்த திருப்பலியிலே நாம் சிறப்பாக வேண்டிக் கொள்வோம். திருப்பலியை ஒப்புக் கொடுக்க நாம் அனைவரும் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய குற்றங்கள் பாவங்களை நினைத்து ஆண்டவரிடத்தில் மன வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் என் பாவமே என் பெரும்பாவமே ஆகையால்
எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. இறைவா, புதுப்பிக்க பெற்ற இளமை உணர்வுடன் மக்கள் என்றும் அக்களிப்பார்களாக. அதனால் சொந்த மக்கள் என்ற மாட்சியை மீண்டும் பெற்றுள்ள நாங்கள் உயிர்ப்பின் நாளுக்காக பேரின்பத்துடனும் உறுதியான எதிர்நோக்குடனும் காத்திருக்க செய்வீராக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உமது திவ்ய குமாரன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை
மன்றாடுகிறோம். முதல் வாசகம். வாழ்வுக்கு ஊற்றானவரை நீங்கள் கொன்று விட்டீர்கள், ஆனால் கடவுள் அவரை உயிரோடு எழுப்பினார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் பேதுரு மக்களை நோக்கி கூறியது: ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்னும் நம் மூதாதையரும் கடவுள் நம் ஊழியர் இயேசுவை பெருமைப்படுத்தினார். ஆனால் நீங்கள் அவரை புறக்கணித்து பிலாத்துவிடம் ஒப்புவித்து விட்டீர்கள். அவன் அவருக்கு விடுதலை தீர்ப்பு அளிக்க முயன்ற போதும் நீங்கள் அவரை மறுதலித்தீர்கள். நீங்கள் தூய்மையும் நேர்மையுமானவரை மறுதலித்து கொலையாளியை விடுதலை செய்யுமாறு வேண்டிக் கொண்டீர்கள். வாழ்வுக்கு ஊற்றானவரை நீங்கள் கொன்று விட்டீர்கள், ஆனால் கடவுள் இறந்த அவரை உயிரோடு எழுப்பினார். இதற்கு நாங்கள் சாட்சிகள். அன்பர்களே, நீங்களும் உங்கள் தலைவர்களும் அறியாமையினாலேயே இப்படி செய்து விட்டீர்கள் என எனக்கு தெரியும். ஆனால் கடவுள் தம் மெசியா துன்புற வேண்டும் என்று இறைவாக்கினர் அனைவர் வாயிலாகவும் முன்னறிவித்ததை இவ்வாறு நிறைவேற்றினார். எனவே உங்கள் பாவங்கள் போக்கப்படும் பொருட்டு மனம் மாறி அவரிடம் திரும்புங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. உமது முகத்தின் ஒளி என் மீது வீச செய்யும் ஆண்டவரே. உமது முகத்தின் ஒளி என் மீது வீச செய்யும் ஆண்டவரே. எனக்கு நீதி அருள்கின்ற கடவுளே, நான் மன்றாடும் போது எனக்கு பதிலளித்தருளும். நான் நெருக்கடியில் இருந்த போது நீர் எனக்கு துணை புரிந்தீர். இப்போது எனக்கு இறங்கி என் வேண்டுதல்களுக்கு செவிசாய்த்தருளும். பல்லவி. உமது முகத்தின் ஒளி என் மீது வீச செய்யும் ஆண்டவரே. உமது முகத்தின் ஒளி என் மீது வீச செய்யும் ஆண்டவரே. நலமானதை எங்களுக்கு அருள யார் உளர் என கேட்பவர் பலர் ஆண்டவரே. எங்கள் மீது உமது முகத்தின் ஒளி வீசும்படி செய்தருளும். பல்லவி. உமது முகத்தின் ஒளி என் மீது வீச செய்யும் ஆண்டவரே. உமது முகத்தின் ஒளி என் மீது வீச செய்யும் ஆண்டவரே. இனி நான் மன அமைதியுடன் படுத்துறங்குவேன். ஏனெனில் ஆண்டவரே, நான் தனிமையாய் இருந்தாலும் நீரே என்னை பாதுகாப்புடன் வாழச் செய்கின்றீர். பல்லவி. உமது முகத்தின் ஒளி என் மீது வீச செய்யும் ஆண்டவரே. உமது முகத்தின் ஒளி என் மீது வீச செய்யும் ஆண்டவரே. இரண்டாம் வாசகம். நம் பாவங்களுக்காக கழுவாய் அவரே, அனைத்துலகின் பாவங்களுக்கும் கழுவாய் அவரே. திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதிருக்க வேண்டும் என இதை நான் உங்களுக்கு எழுதுகிறேன். ஆயினும் ஒருவர் பாவம் செய்ய நேர்ந்தால் தந்தையிடம் பரிந்து பேசுபவர் ஒருவர் நமக்கு இருக்கிறார். அவரே மாசற்ற இயேசு கிறிஸ்து. நாம் பாவங்களுக்காக கழுவாய் அவரே. நம் பாவங்களுக்கு மட்டுமல்ல, அனைத்துலகின் பாவங்களுக்கும் கழுவாய் அவரே. அவருடைய கட்டளைகளை நாம் கடைபிடித்தால் நாம் அவரை அறிந்து கொண்டோம் என்பது உறுதியாக தெரியும். அவரை எனக்கு தெரியும் என சொல்லிக்கொண்டு அவருடைய கட்டளைகளை கடைபிடிக்காதோர் பொய்யர்.
உண்மை அவரிடம் இராது. ஆனால் அவரது வார்த்தையை கடைபிடிப்போரிடம் கடவுளின் அன்பு உண்மையாகவே நிறைவடைகிறது. நாம் அவரோடு இணைந்து இருக்கிறோம் என அதனால் அறிந்து கொள்ளலாம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் சீடர்கள் வழியில் நிகழ்ந்தவற்றையும் இயேசு அப்பத்தை பிட்டு கொடுக்கும் போது அவரை கண்டுணர்ந்து கொண்டதையும் அங்கு இருந்தவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். சீடர்கள் இவ்வாறு பேசிக் கொண்டிருந்த போது இயேசு அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று அவர்களை வாழ்த்தினார். அவர்கள் திகிலுற்று அச்சம் நிறைந்தவர்களாய் ஒரு ஆவியை காண்பதாய் நினைத்தார்கள். அதற்கு அவர், நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? ஏன் இவ்வாறு உங்கள் உள்ளத்தில் ஐயம் கொள்கிறீர்கள்? என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், நானேதான். என்னை தொட்டு பாருங்கள், எனக்கு எலும்பும் சதையும் இருப்பதை காண்கிறீர்களே, இவை ஆவிக்கு கிடையாது என்று அவர்களிடம் கூறினார். இப்படி சொல்லி தம் கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். அவர்களோ மகிழ்ச்சி மேலிட்டு நம்ப முடியாதவர்களாய் வியப்புக்குள்ளாகி இருந்தார்கள். அப்போது அவர் அவர்களிடம், உண்பதற்கு இங்கே உங்களிடம் ஏதேனும் உண்டா என்று கேட்டார். அவர்கள் வேக வைத்த மீன் துண்டு ஒன்றை அவரிடம் கொடுத்தார்கள். அதை அவர் எடுத்து அவர்கள் முன் அமர்ந்து உண்டார். பின்பு அவர் அவர்களை பார்த்து, மோசேயின் சட்டத்திலும் இறைவாக்கினர் நூல்களிலும் திருப்பாடல்களிலும் என்னை பற்றி எழுதப்பட்டுள்ள அனைத்தும் நிறைவேற வேண்டும் என்று நான் உங்களோடு இருந்தபோதே உங்களுக்கு சொல்லி இருந்தேனே என்றார். அப்போது மறைநூலை புரிந்து கொள்ளுமாறு அவருடைய மனக்கண்களை திறந்தார். அவர் அவர்களிடம், மெசியா துன்புற்று இறந்த 3ஆம் நாள் உயிர்த்தெழ வேண்டும் என்றும் பாவ மன்னிப்பு பெற மனம் மாறுங்கள் என எருசலேம் தொடங்கி அனைத்து நாடுகளிலும் அவருடைய பெயரால் பறைசாற்றப்பட வேண்டும் என்றும் எழுதியுள்ளது. இவற்றுக்கு நீங்கள் சாட்சிகள் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் பாஸ்கா காலத்தின் 3வது ஞாயிற்றுக்கிழமையிலே இருக்கின்றோம். உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பின் மக்களாக நாம் அனைவரும் இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கிறிஸ்துவின் உயிர்ப்பானது கிறிஸ்தவ மக்களுக்கு, கிறிஸ்துவை விசுவாசித்த மக்களுக்கு, ஏன் இந்த உலக மக்களுக்கு ஒரு புது வாழ்வையும் ஒரு புது நம்பிக்கையும் கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருந்தது. ஏனென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே
3 ஆண்டுகள் அவர் கடவுளுடைய இறை பணியை புதுமைகள் செய்வதிலும் மேலும் அதிகாரத்தோடு போதிப்பதிலும் அசுத்தாவிகள் பிடித்தவர்களை குணப்படுத்துவதிலும் வல்ல செயல்கள் செய்வதிலும் அவர் என்ன செய்தார்? கடவுளுடைய அன்பையும் இரக்கத்தையும் அவருடைய இறை அரசையும் மக்கள் மத்தியிலே நிலைநாட்டினார். எனவே அனைத்து மக்களும் அவருடைய போதனையை கேட்டு அவர்கள் வியப்படைந்தார்கள். அவருடைய புதுமையை கண்டு ஆண்டவரிடத்திலே அநேக மக்கள் ஓடி வந்தார்கள். அப்படி நன்மைகள் செய்து வாழ்ந்து வந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யூதர்களால் பொறாமையால் காய்மகரத்தால் அவரை சிலுவையிலே அறைந்து அவர்கள் கொன்று விட்டார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரித்து போய்விட்டார், அவரை அடக்கம் செய்து விட்டார்கள். ஆனால் இயேசு கூறியபடியே 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த அந்த நிகழ்வு யாருக்கும் தெரியாமல் போய்விட்டது. யாரும் அதை நம்ப முடியாமல் அவர்கள் இன்னும் கலக்கத்திற்கும் அவர் நம்பிக்கைக்கும் உள்ளாகியிருந்தார்கள். எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின் அவர் என்ன செய்தார்? தன்னுடைய அன்பு சீடர்களுக்கு அவர் காட்சி கொடுத்தார். இன்றைய நற்செய்தி லூக்காஸ் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 24 இறை வசனம் 34 58 முடிய 2 சீடர்கள் அவர்கள் எருசலேமிலிருந்து எம்மாவுசுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். கவலையோடும் கலக்கத்தோடும் அவநம்பிக்கையோடும் சோர்ந்து போய் நடந்து கொண்டிருந்த அவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களை சந்திக்கின்றார். என்ன பேசிக்கொண்டு செல்கிறீர்கள்? ஏன் இவ்வளவு கலக்கத்தோடும் இவ்வளவு கவலையோடும் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது அவர்கள் இயேசுவிடம் கூறினார்கள், நாசரேத்து இயேசு என்று ஒரு ஆண்டவர் இருந்தார். பல புதுமைகளையும் பல நன்மையான காரியங்களை மக்களுக்கு செய்தார். இன்றோடு அவர் இறந்து 3 நாள் ஆகிவிட்டது. எங்களோடு இருக்கக்கூடிய பெண்கள் அவர் உயிர்த்தெழுந்து விட்டார், அவரை கல்லறையில் காணவில்லை என்று சொல்லுகிறார்கள். ஒரு சில பேர் அவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார் என்று சொல்லுகிறார்கள் என்று சொல்லி அவர்கள் சொல்ல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களுடைய அந்த அவநம்பிக்கையை கண்டிக்கின்றார். நம்பிக்கையற்றவர்களே, மந்த புத்தி உள்ளவர்களே, இறை வாக்குகளிலும் மோசேயுடைய திருச்சட்டத்திலும் மேலும் சங்கீதத்திலும் என்னை பற்றி எழுதியுள்ளதை நீங்கள் நம்பவில்லையா? மானிட மகன் பாடுகள் பலப்பட்டு பாவங்களுக்காக அவர் சிலுவையிலே அறையப்பட்டு மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழ வேண்டும் என்று சொல்லி என்னை பற்றி எழுதியிருக்கிறது. அவ்வாறே நான் உயிர்த்தெழுந்து விட்டேன் என்று சொல்லி மறைநூலிலே அவரை பற்றி எழுதப்பட்டுள்ள அனைத்தையும் அவர்களுக்கு விளக்கமாய் சொன்னார். அப்ப அவர்கள் என்ன செய்தார்கள்? சாயங்காலம் ஆகிவிட்டது, ஆண்டவரை எங்களோடு வந்து தங்கும் என்று சொன்ன உடனே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களோடு தங்கி அப்பத்தை பிற்கின்ற பொழுது அவர்கள் கண்கள் திறக்க, விசுவாச கண்கள் திறக்க உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் கண்டுகொள்கிறார்கள். அந்த நிகழ்வு முடிந்ததும் அவர்கள் என்ன செய்யவில்லை? அங்கு ஒரு நிமிடம் கூட காத்திருக்கவில்லை. எருசலேமுக்கு மீண்டும் போகிறார்கள். சென்று அவர்களுக்கு நடந்த அந்த ஒரு நிகழ்வை அங்கு மற்ற சீடர்களோடு பகிர்ந்து மகிழ்ச்சியோடு அவர்கள் அங்கு சந்தோஷத்தோடு இருக்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 3ஆம் முறையாக உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு அந்த அறையிலே காட்சி கொடுக்கின்றார். அவர் காட்சி கொடுத்து உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று அவர்களை மீண்டும் வாழ்த்துகின்றார். சகோதர சகோதரிகளை, இந்த சமாதானம் எதற்காக? அதாவது பயத்திலும் மேலும் கவலையிலும் நம்பிக்கையற்று கலங்கி போயிருந்த, வாழ்விலே உடைந்து போயிருந்த, நொய்ந்து போயிருந்த, அதாவது வாழ்க்கை அப்படியே வந்தது அமிழ்ந்து போயிருந்த அவர்களுக்கு புதிய ஒரு நம்பிக்கையை கொடுப்பதற்கு, புதிய ஒரு வாழ்வு வாழ்வதற்கு, கவலைப்படாதீங்க, நான் உங்களோடு இருக்கிறேன், உயிர்த்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு நான் ஆசீர்வாதமாக இருக்கிறேன் என்று சொல்லி அவர் அவர்களுக்கு வந்து திடத்தை கொடுக்கின்றார். அப்படி கொடுத்த அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களோடு உரையாடுகின்றார். ஆவிக்கு சபை கிடையாது, ஆனால் என்னுடைய உடலை பாருங்கள், என்னுடைய கரங்களை பாருங்கள், என்னுடைய விழாவை பாருங்கள், என்னுடைய கால்களை பாருங்கள் என்று சொல்லி தன்னை அவர்களுக்கு காட்டி அவர் என்ன செய்தார்? உங்களிடம் ஏதாவது சாப்பிடுவதற்கு இருக்கிறதா என்று அவர் கேட்டார். அவர்கள் வேக வைத்த மீன் தொண்டை ஒன்று கொடுத்தார்கள். அவர்கள் முன்னிலையிலே அவர் சாப்பிட்டார். சகோதர சகோதரிகளே, சாப்பிட்டு நானே உங்கள் ஆண்டவர், உங்களுக்கு மறுவாழ்வையும் உங்களுக்கு புதிய நம்பிக்கையும், நீங்கள் மீண்டும் பரிசுத்த ஆவியிலே புது பிறப்பு எடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் அவர்களுக்கு கூறுகின்றார். சகோதர சகோதரிகளே, எனவே இந்த உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி என்ன நற்செய்தி? அதாவது கடவுளுடைய இறை மகனை நீங்கள் அறியாமையிலே கொன்று விட்டீர்கள், அது ஆண்டவருக்கு தெரியும். எனவே உங்களுடைய பாவங்களுக்காக மனம் வருந்தி நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? மனம் மாற வேண்டும். உங்களுடைய பாவங்களுக்காக பாவ மன்னிப்பு பெற்று
நீங்கள் மீண்டுமாக அந்த இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் கொள்ள வேண்டும். அப்பொழுது நீங்கள் நிலை வாழ்வை பெற்றுக் கொள்வீர்கள், ஆண்டவருடைய மக்களாக நீங்கள் ஆக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அங்கு அவர்களுக்கு நற்செய்தியானது போதிக்கப்படுகிறது. சகோதர சகோதரிகளை, இயேசுடைய உயிர்ப்பின் நற்செய்தி எருசலேமிலே தொடங்கி அகிலம் எங்கும் அங்கு போதிக்கப்படுகிறது. கிறிஸ்துவிலே நம்பிக்கை கொள்ளுங்கள், உங்களுடைய பாவங்களிலிருந்து மனமாறி நீங்கள் என்ன செய்யுங்கள், பாவ மன்னிப்பு பெற்று கடவுளுடைய அன்பு பிள்ளைகளாக அவருடைய நிலை வாழ்வை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்லி நற்செய்தியாக அறிவிக்கப்படுகிறது. எனவே இந்த திருப்பலியிலே நாம் அனைவரும் உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்திலே நாம் நம்பிக்கையோடு ஜெபிக்க வேண்டும். உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் வாக்கு கொடுத்தது போலவே தன்னுடைய சீடர்களுக்கு அவர் தோன்றி அவர்களுக்கு உற்சாகம் அளித்து, அவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுத்து, அவர்களுக்கு புதிய நம்பிக்கை கொடுத்து, எனக்கு பின்னால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், இந்த நற்செய்தியை நீங்கள் பரப்ப வேண்டும், இந்த நற்செய்தியை நீங்கள் போதிக்க வேண்டும், என்னுடைய பெயரால் நீங்கள் புதுமைகள் செய்ய வேண்டும், என்னுடைய பெயரால் நோய்களை நீங்கள் குணமாக்க வேண்டும் என்று சொல்லி உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு வல்லமையை கொடுத்தார். எனவே நாம் அவர் மீது முழுமையான நம்பிக்கை கொண்டு நம்முடைய வாழ்விலே நாம் இப்பொழுது சந்தித்துக் கொண்டிருக்கின்ற இந்த கொரோனாவுடைய 2வது அலை என்று சொல்லி அநேக மக்கள் இன்னும் பீதியிலும் இன்னும் தங்களுடைய வாழ்வாதாரத்தை அவர்கள் யோசித்து அநேக மக்கள் தங்களுடைய சொந்த ஊருக்கு திரும்பி கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலே வாழக்கூடியவர்கள் இன்னும் பயத்திலே தங்களுடைய வாழ்விலே அவர்கள் இன்னும் பலவிதமான இன்னல்களுக்கும் துன்பங்களுக்கும் ஆளாகி கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட இந்த ஒரு கஷ்டமான ஒரு நம்பிக்கையற்ற இந்த சூழ்நிலையிலே நாம் அனைவரும் உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நம்பிக்கை வைத்து நம்பிக்கையுள்ள மக்களாக பிறருடைய வாழ்விலே ஒளியேற்றக்கூடிய மக்களாக வாழ ஜெபிப்போம். ஆமென். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த அவருடைய ஒரே மகனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியால் பிறந்தார். போந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் உயிரோடு உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திலிருந்து எல்லாம் என்ற தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். தூயரின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமென். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் நம்முடைய மன்றாட்டுகளை நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் இப்பொழுது ஒப்புக் கொடுப்போம். விசுவாசிகள் மன்றாட்டு. திருச்சபையின் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துருவரத்தார், பொதுநிலையினர் அனைவரும் இயேசுவின் உயிர்ப்புக்கு சாட்சிகளாக உலகெங்கும் நற்செய்தியை பறைசாற்ற தேவையான துணிவை வழங்குமாறு உம்மை மன்றாடுகிறோம். பிற சமயத்தினரின் அவமதிப்புகளை பொருட்படுத்தாமல் மக்கள் அனைவரிடையேயும் உம் திருமகனது மேன்மையை கொண்டு சேர்க்கும் கருவிகளாக கிறிஸ்தவர்கள் அனைவரையும் ஒரு மாற்றுமாறு உம்மை மன்றாடுகிறோம். இயேசு தம் சீடருக்கு வழங்கிய அதே சமாதானத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் மற்றும் உலக மக்கள் ஒவ்வொருவரும் பெற்று மகிழ்ந்திடவும் அனைத்து குடும்பங்களிலும் சமாதானம் ஒற்றுமை வளர்ந்தோங்கிடவும் வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மீண்டும் வந்துள்ள தொற்று நோய் காலத்தில் எங்கள் முதியோர்களை உமது வார்த்தையால் வளமைப்படுத்தி சோர்ந்து போகும் தருவாயில் உமது வாக்கு அவர்களுக்கு பாதுகாப்பாய் அமைத்திடவும் தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து நல்ல உடல்நிலை தரவும் வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நமது தனிப்பட்ட மற்றும் பொது கருத்துக்களுக்காக வேண்டிக் கொள்வோம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எங்களுக்கு தந்தருளும்.
ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, உம்மை போற்றுகிறோம். ஏனெனில் உமது அருள் கருத்திலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். தண்ணீரும் ரசமும் கலந்த இவற்றின் வழியாக நாம் அனைவரும் இறையதில் பங்கு கொள்ளும். ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, உம்மை போற்றுகிறோம். ஏனெனில் உமது அருள் பெருக்கிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். திராட்சை கொடியும் மனித உழைப்பின் பயனுமான இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் ஆன்ம பானமாக மாறும். ஆண்டவரை, தாழ்மையான மனதோடு நொறுங்கிய உள்ளத்தோடு மறுகின்ற எங்களை ஏற்றருளும். நாங்கள் உம் திருமுன் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி உமக்கு உகந்ததாவதாக. சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இந்த திருப்பலியானது எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவரே, அக்களிப்புறம் திரு அவையின் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். இப்பெரும் மகிழ்ச்சிக்கு உரிய காரணத்தை நீர் தந்திருப்பதால் அதன் பயனாகிய முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து உமது திருமுன் இடையராது பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியான அவர் இனிமேல் சாக மாட்டார். கொலை செய்யப்பட்ட அவர் என்றும் வாழ்கின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் வாக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது.
மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து எக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமீரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதயம் நினைவாக செய்யுங்கள், இதயம் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டேன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களாகிய ஆசுவால்ட் கிரேஷியஸ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து
உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பங்கின் பாதுகாவலர் புனித யூதா ததேயும், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரோ இறைவனாகிய தந்தையே, பரிசுத்த ஆவியாரின் ஒன்றப்பு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை வடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பதுவே. எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் அப்போஸ்தலர்களுக்கும் எங்களுக்கும் மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவரோடு ஒருவர் உயிர்த்த கிறிஸ்து வழங்கிய சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் இங்கு ஒன்றாய் கலந்து இதை உட்கொள்ளும் நமக்கு முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நான் உட்கொள்ளும் உம் திருவுடலும் இரத்தமும் என்னை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் என்னுடைய உள்ளத்தையும் உடலையும் காத்திடும் அருமருந்தாகிட அருள் புரியும். இதோ இறைவனின் செம்மறி, உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகத்தின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோம். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து முடிவில்லா வாழ்வு அளிப்பதாக.
கிறிஸ்து பாடுபட்டு இறந்தோரிடமிருந்து 3ஆம் நாள் உயிர்த்தெழ வேண்டும். அவருடைய பெயரால் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் அனைத்து நாடுகளிலும் பறைசாற்றப்பட வேண்டும். அல்லேலூயா. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலையான மறை நிகழ்வுகளால் நீர் புதுப்பிக்க திருவிழமானவும் மக்களை கனிவுடன் கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் மாட்சிக்கு உரிய உடலில் அழிவற்ற உயிர்த்தெழுதலுக்கு வந்து சேர அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் உள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி முடிந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்